Good morning, sisters. Good morning, sir. ஸோ இன்றைக்கி வந்து சண்டே ஒரு ஸ்பெஷல் டாப்பிக்கு ஆர்த்தோபீடிக்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதுவும் ஒரு நேஷ்னல் லெவலில் பயன்படுத்தக்கூடிய ஒரு புக்கு. ஃபாரின் ஆத்தர் புக்கு கிடையாது, இந்தியன் ஆத்தர் தான். ஸோ என்ன இது ஃபாரின் ஆத்தர்னா என்ன, இந்தியன் ஆத்தர்னா என்ன அப்படின்னா, இந்தியன் ஆத்தர்னால் நம்ம தமிழ்நாட்டில் ஓடுற தமிழ் படம், தமிழ்நாட்டிலேயே ஹிந்தி படம் ஓடும், அதை தமிழில் டப் பண்ணி உயிரே அந்த மாதிரி முக்கியமான படம்லாம் டப் படம், அது நேஷ்னல் லெவல் படம். தமிழ்நாட்டிலே டைட்டானிக் படம் தமிழில் டப்பிங்கில் ஓடும், அது ஃபாரின் ஆத்தர். ஸோ இதான் ஃபாரின் ஆத்தர்னா என்னென்னு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கும்ல. ஸோ இது வந்து இந்தியன் ஆத்தர், இந்திய அளவில் புகழ்பெற்ற ஒரு புக்கு ஆர்த்தோபெடிக்ஸ்க்காக. இது ரொம்ப ஹை டெஃபினேஷன் புக்கில் பேசிக் சிம்பிள் புக்கு. பட் நமக்கு சிம்பிளான ஸ்ட்ரக்சர்ஸ், ஒரு எலும்பு முறிவு எப்படி நடக்குது, எலும்பு முறிவுக்கு அப்புறம் அந்த இடத்துல என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது, அதை பற்றிலாம் தான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரீஃபாக நம்ம உள்ளே போகலாம். ஆத்தரோட பேர் ஜே மகேஸ்வரி, அது இதான் ஆத்தரோட பேர். ஸோ நம்ம உள்ளே போகலாம். எசென்ஷியல் ஆர்த்தோபெடிக்ஸ். ஸோ மருத்துவரோட குறிப்பு முன்னாடி ஜே மகேஸ்வரி, இவர் வந்து மகேஸ்வரின்னு பேர் வச்சுருந்தாலும் இவர் வந்து ஜென்ஸ் தான், ஆண் தான். இவர் வந்து ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், எய்ம்ஸ் மருத்துவமனை, புதுடெல்லியில் உள்ள மருத்துவமனையில் ப்ரொஃபஸர் ஆஃப் ஆர்த்தோபெடிக்ஸாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இப்போவும் ஆர்த்தோபெடிக்ஸாக எலும்பு முறிவு அதை பற்றின சிகிச்சை முறை, அது நியூ டெல்லியில் இருக்கார் ஆசிரியர். சரி, ஆர்த்தோபெடிக்ஸோட ஸ்கோப் என்ன? ஆர்த்தோபெடிக்ஸ்னால் ஃபஸ்ட்டு ஆர்த்தோனா, ஆர்த்தோட மீனிங் என்ன, அர்த்தம் என்ன? அதுதான் கிடையாது. ஆர்த்தோங்கிற வேர்டுக்கு அர்த்தம் நேராக. ஆர்த்தோ ஆர்த்தோப்னியா. ஆர்த்தோப்னியானா படுத்தாக்கா மூச்சு திணறல், நின்னா மட்டும்தான், உட்காந்தா மட்டும்தான் மூச்சு விட முடியும். சில பேஷண்ட்ஸ்லாம் சிக் பேஷண்ட்ஸ், எமர்ஜென்சி 14C14 பெட்லலாம் பார்த்துருப்பீங்க. படுக்கவும் முடியாது, ஏஞ்சி உட்காந்துருப்பாங்க, அப்புறம் ஏஞ்சி உட்காரவங்க அப்புறம் திரும்ப படுப்பாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தூங்காமல் அதுக்கு நம்ம நைட்டில் ஹேண்ட் கஃப்லாம் கட்டுவோம். ஆர்த்தோப்னியா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபஸ்ட்டு இப்னியான்னு வருது இல்லையா, டாக்கிப்னியானா வேகமாக மூச்சுடுதல், டாக்கிப்னியா. ஸோ இதெல்லாம் நீங்கள் சார்ட்டில் அதில் எழுதிக்கங்க. டாக்கிப்னியா. டிஸ்ப்னியானா மூச்சு விடுறதுல சிரமப்படுறது. ஆர்த்தோப்னியானா உட்கார்ந்தா தான் எனக்கு சரியாக இருக்குங்க. அவர் சொல்லுவாங்க, பேஷண்ட் நைட்லாம் கூட உட்காந்தே தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க, படுக்க முடியாது. ஸோ ஆர்த்தோப்னியானா படுத்தா மூச்சு திணறல், உட்காந்தா சரியாக இருக்குது. அப்போ ஆர்த்தோங்கிற வார்த்தையை உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இங்கே சொல்கிறேன். அடுத்த வார்த்தை நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடென்ஷன் அப்படின்னு. ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடென்ஷன், நீங்கள் ஹோம் விசிட்டில் போகிற கேப்டன் சிஸ்டர்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கும். பேஷண்ட் வந்து திடீர்னு மயக்கம் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. ஏன் மயக்கம் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி படுத்துகிட்டே இருந்தார், கட்டிலில் யூரின் போகிறதுக்காக ஏஞ்சி நின்னார், தலை சுற்றி கீழே விழுந்துட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடென்ஷன் என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்னா, படுத்துட்டு இருக்கும்போது பிபி நார்மலாகும், படுத்த அப்படி நேராக, இப்போ ஒருத்தர் இவர் தான் பேஷண்ட் நினச்சிக்கோங்க, இது தலைப்பகுதி, இது கால் பகுதி. ஸோ இதில் ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்குன்னா புவியீர்ப்பு சக்திக்கு எதிராக இல்லை, புவியீர்ப்பு சக்தியோடு இருக்குது. பெட்டில் படுத்திருக்காரோ தரையில் படுத்திருக்காரோ, அப்படி ஏஞ்சிக்கும் போது என்ன ஆகும்னா, புவியீர்ப்பு சக்தி எப்போவுமே கீழே போயிடும். அப்போது இருதயம் புவியீர்ப்பு சக்திக்கு எதிராக ரத்தம் கொடுக்கணும். அப்போ அந்த ஹைட் உயர முடியாமல் மூளைக்கு ரத்தம் போகாமல் மயக்கம் வந்து விழுந்துருவாங்க. ஸோ இதுக்கு பேர் ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடென்ஷன். ஆர்த்தோ, அதே ஆர்த்தோ தான். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, ஆர்த்தோங்கிற வார்த்தையை எங்கெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆர்த்தோப்னியா, ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடென்ஷன், ஆர்த்தோ ORTHO, ஸ்டாட்டிக் STATIC, ஹைப்போ HYPO, ஹைப்போனா கம்மி, டென்ஷனா ப்ரெஷர். படுத்து நின்னதுனால வரக்கூடிய லோ ப்ரெஷரை தான் ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடென்ஷன். இப்போ ஆர்த்தோபெடிக்ஸ்குள்ளே போகலாம். அப்போ தான் நீங்கள் ஆர்த்தோங்கிற வார்த்தைக்கு எலும்பு என்ற பொருள் கிடையாது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. மனிதன் எழுச்சியாக நின்ற ஒரு காரணத்துக்காக, அதுக்கு எலும்புகள் முக்கியமான அதில் முக்கியமான பொருளாக இருந்த காரணத்துக்காக தான் இந்த ஃபீல்டை வந்து ஆர்த்தோபெடிக்ஸ். போன் அப்படின்னா ஆஸ்டியோ அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறோம். ஆஸ்டியோபொரோசிஸ், ஆஸ்டியோபீனியா, ஆஸ்டியோமலேசியா, 3 வார்த்தையோட அடிப்படைகள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஆர்த்தோங்கிறது வேறு, ஆஸ்டியோங்கிறது வேறு. ஸோ உங்களுக்கு புதுமையாக 2 வார்த்தை. ஆர்த்தோ இஸ் நாட் ஈக்குவல் டு போன், அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும், நல்லா நினைவு வச்சுக்கணும். ஆர்த்தோனா எலும்பென்று பொருள் இல்லை,
ஆர்த்தோ அப்படின்ற பொருளுக்கு அர்த்தமே நேராக நிற்பது. இப்போது ஒரு கொடியை நடுறோம் இல்லையா, ஒரு மூவண்ண கொடி, இதை நிறுத்துறது இரெக்ஷன். இப்படி இருந்த கொடியை அப்படி எழுப்பி அப்படி கொண்டு வரோம் பாருங்க, இங்கேருந்து இங்கே தூக்கி நிறுத்துறது. இந்த ஈவெண்ட்டுக்கு பேர் தான் ஆர்த்தோ. நம்ம உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோம், தடன்னு எழுந்து நிற்க தசைகள் உதவினாலும் அந்த தசைகளை நிலையாக நிறுத்துவதற்கு எலும்புகள் தேவை. ஸோ அப்போ போனுக்கு வார்த்தைக்கு என்ன வார்த்தைகள் பயன்படுத்துகிறாங்கன்னா ஆஸ்டியோ. ஸோ ஆர்த்தோ அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் ஸ்ட்ரெயிட். ஆஸ்டியோ அப்படிங்கிற அர்த்தத்துக்கு பேர் போன். ஸோ இப்போ உங்களுக்கு 3 வார்த்தை இதில் அறிமுகப்படுத்த போகிறேன். ஆஸ்டியோபோரோசிஸ், ஆஸ்டியோபீனியா, ஆஸ்டியோ மலேசியா. மலேசியானா சிங்கப்பூர் மலேசியா கிடையாது, மலேசியானா சாஃப்ட். மலேசியானா சாஃப்ட்னு அர்த்தம். ஆஸ்டியோபோரோசிஸ், போரோசிஸ்னால் அடர்த்தி குறைந்த. ஒரு எலும்பில் செல் ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா இப்படி இருக்க வேண்டிய எலும்பில் செல் அடர்த்தி இல்லாமல் இப்படி இருந்து, இது நார்மல் போன். இது ஆஸ்டியோ ஃபஸ்ட்டு பீனியா. செல் கம்மி இருந்தால் பீனியா, அதோடைய அடர்த்தி ஸ்ட்ரென்த் கம்மியாக இருந்ததுன்னா ஆஸ்டியோபோரோசிஸ். த்ராம்போசைட்டோபீனியானா என்ன, பிளேட்லெட் கம்மி. லியூகோபீனியானா ஒயிட் செல் கம்மி இல்லையா, அனிமியானா ரெட் செல் கம்மி. ஸோ பீனியான்னு வந்தாலே கம்மின்னு அர்த்தம். ஸோ ஆஸ்டியோபீனியானா போனில் இருக்கிற ஃபஸ்ட்டு, அப்போ போனோட செல் பேர் என்னென்னா ஆஸ்டியோசைட். எப்போவுமே பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ்லேருந்து நம்ம போகணும். ஸோ போனோட இப்போ எப்படி நம்ம வந்து பிரெயினுக்கு பேசிக் வந்து நியூரான் இல்லையா, பிரெயினுக்கு பேசிக் வந்து நியூரான், கிட்னிக்கு பேசிக் வந்து நெஃப்ரான், அதுக்கப்புறம் போனுக்கு பேசிக் வந்து ஆஸ்டியோசைட்ஸ். இந்த ஆஸ்டியோசைட்ஸு குறைந்தால் பீனியா, அடர்த்தி குறைந்தால் போரோசிஸ், ஆஸ்டியோசைட் சாஃப்ட் ஆச்சுன்னா மலேசியா. இது வந்து வயதானவங்களை நம்ம பார்க்குறோம். மலேசியா எதில் பார்க்குறோம் அப்படின்னா விட்டமின் டி டெஃபிஷியன்சியில். நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க ஏடிஇகே, ஃபேட் சொல்யூபிள் விட்டமின். இதில் டியோட குறைபாடு இருந்ததுன்னா ரிக்கெட்ஸ் ஆஸ்டியோ மலேசியா அப்படின்னு படிச்சிருப்பீங்க. பியூர் சயின்ஸ் படித்தவங்களுக்கு லேசாக கொஞ்சம் கொஞ்சம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும். ரிக்கெட்ஸ் ஆஸ்டியோ மலேசியா அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த அடிப்படை தகவலோடு நம்ம வந்து இப்போது சாப்டருக்குள்ளே போகலாம். ஓகே, என்னென்னலாம் பார்க்க போகிறோன்னா ஆர்த்தோபெடிக் ட்ராமா, ஃப்ராக்சரை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறது, சிம்பிள் எது, கிரீவியஸ் எது, காம்ப்ளெக்ஸ் எது, காம்பவுண்ட் எது அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்புறம் இன்றைக்கி மெயினாக நம்ம பார்க்க போகிறது ஒரு போன் எப்படி ஃப்ராக்சர் ஹீல் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். எலும்பு செட் ஆயிடுச்சான்னு கேட்பாங்க இல்லையா, வேறு எங்கே செட் ஆயிடுச்சான்னு நம்ம கேட்போம். ஸோ போன் செட் ஆயிடுச்சா அப்படின்னாக்கா அந்த ஃப்ராக்சர் எப்படி போன் செட் ஆகுது அதை பற்றி தான் இன்றைக்கி மெயினாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஃப்ராக்சர், ஒரு முறிவு ஏற்படக்கூடிய பின்விளைவுகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் குழந்தைகளில் ஏற்படக்கூடிய முறிவுகள் எப்படி இருக்குது, அந்த எலும்பு முறிவுகள்னால நரம்பு மண்டலங்கள் பாதிக்குமா அதை பற்றி. அதுக்கப்புறம் ஷோல்டரில் டிஸ்லோகேஷன்லாம் என்ன ஆகும், எல்போ ஜாயின்ஸ்லாம் என்ன ஆகும், அதை பற்றிலாம் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக 1 by 1 நம்ம போகலாம். ஸோ இதுதான் அதோடைய இன்ட்ரடக்ஷன். ஸோ டைம் இருக்கிறவங்க பாஸ் பண்ணி ஃபுல்லாகவே நீங்கள் பாருங்கள். நம்ம நேராக இப்போ வந்து அப்புறம் ஒரு சில வேறு என்ன நம்ம பார்க்க போனால் ஆம்புடேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். கால் வந்து துண்டிக்கிறது, ஆம்புடேஷன்ஸ்க்கு என்ன பேர், ஏகேனா என்ன, பிகேனா என்ன. உதாரணம் ஏகேனா அபவ்னி, பிகேனா பிலோனி. அதுனா அதாவது கால் வந்து சுகர் பேஷண்ட்டு கால் எடுத்துடுறாங்க இல்லையா, முட்டிக்கு கீழே எடுத்தால் அது பிலோனி, முட்டிக்கு மேலே எடுத்தால் அது அபவ்னி. சிம்பிள் தான், தெரிஞ்சதுன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஃப்ராக்சருங்கிற வார்த்தைக்கு பொருள் என்ன? எ ஃப்ராக்சர் இஸ் த பிரேக் இன் த கண்டினியூட்டி ஆஃப் த போன். எலும்போட தொடர்ச்சியில் ஒரு பிரிவு ஏற்பட்டுடுச்சுன்னா அதை வந்து ஃப்ராக்சர்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ராக்சர் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் எ பிரேக் இன் த கண்டினியூட்டி. பிரேக் என்ன, தொடர்ச்சி 7வது 8வது 9வது, அப்புறம் 9வதுக்கு அப்புறம் படிப்பேர்ல சார் பிரேக் ஆகிடுச்சு, அப்புறம் ஞானோதயம் தெரிஞ்சு அப்புறம் 10th ப்ரைவேட்டில் எழுதி 11th ஐடிஐ 11th போகாமல் ஐடிஐ படித்தாங்க. அப்போ பிரேக்னா என்ன, துண்டிப்பு. எ ஃப்ராக்சர் இஸ் எ பிரேக் இன் த கண்டினியூட்டி ஆஃப் த போன்.
ஃப்ராக்சர் எது மாதிரி ஃப்ராக்சர் ஆகலாம், ஒரு எலும்பு எப்படி முறிவாகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ராமா மூலியமாக, ஒருத்தர் அடிப்பதன் மூலியமாக, டூ வீலர் வாகனங்கள் இடிப்பதன் மூலியமாக, இல்லை வேகமாக ஏதாவது ஒரு வண்டியிலேருந்து கீழே விழுறதுனால, இல்லை மாடியிலேருந்து கீழே விழுறதுனால, இல்லை தடிக்கு கீழே விழுறதுனால, இதெல்லாம் ட்ராமா. ஸோ ஃப்ராக்சரை வந்து நம்ம எப்படி டிவைட் பண்ணுறோன்னா, ட்ரொமாட்டிக், ஒரு விசையின் காரணமாக ஒரு விழுதல், ஒரு ஃபால் இருக்குது, பொதுவாக இருக்கிறத தவிர தடுக்கி விழுந்துடுறோம், இல்லை யாராவது வந்து இடிச்சிடுறாங்க, அதெல்லாம் வந்து ட்ராமாட்டிக் ஃப்ராக்சர். ஒன்றுமே பண்ணல, எலும்பு தன்னால் உடையுது அப்படின்னா அது பேர் பெத்தலாஜிக்கல் ஃப்ராக்சர். இதை எங்கே பார்ப்போன்னா, புற்றுநோய்களில், கல்லீரலில் இருக்கிற புற்றுநோய், கர்ப்பப்பையில் இருக்கிற புற்றுநோய், குடலில் இருக்கிற புற்றுநோய், புற்றுநோய்க்கே ஒரு சிறப்பு அம்சம் உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. புற்றுநோய் ஓரிடத்தில் இருப்பதில்லை, ஓரிடத்திலிருந்து மற்ற இடத்துக்கு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆக்கிரமிப்பு செய்கிறாங்க. அவங்க சார் வந்து சொல்லுவாங்க, சார் அவங்க மார்பக புற்றுநோய் தான், அப்புறம் காலத்தோட ஆப்ரேஷன் பண்ண முடியாதனால மூளைக்கெல்லாம் பரவிடுச்சு அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த பரவுதலுக்கு பேர் மெட்டாஸ்டேசிஸ். அந்த பரவுதலுக்கு பேர் என்ன? மெட்டாஸ்டேசிஸ். ஸோ என்ன வார்த்தை இப்போ நீங்கள் அறிமுகப்படுத்திக்க போகிறீங்கன்னா, மெட்டாஸ்டேசிஸ். ஒவ்வொரு வார்த்தையிலையும் அதில் பிரித்து எழுதினாலே அதுக்கு பொருள் கிடைக்கும். மெட்டா அப்படின்னா பல அப்படின்னு அர்த்தம். மெட்டானா பல, ஸ்டேசிஸ்னா தங்குதல், ஸ்டேஷ்னரி ஒரு இடமா நில்லு, ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் ஒரு இடத்துல இருக்கும், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட், ஸ்டேஷன், ஸ்டேஷ்னரி அப்படின்ற வார்த்தைகள்லாம் பொருள் என்ன? ஓரிடத்தில் நிலையாக இருப்புதல், அதாவது தங்குதல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மெட்டா அப்படின்னா பல, தங்குதல், பல இடத்தில் தங்குதல். ஸோ ஒரு புற்றுநோய் ஒரு இடத்துல இருந்து மற்ற இடத்துக்கு அது பரவிடுச்சு அப்படின்னா அது பேர் வந்து மெட்டாஸ்டேசிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ மெட்டாஸ்டேசிஸ், ஒரு இடத்துல எலும்பு இருக்க வேண்டிய இடத்துல இன்னொருத்தர் இருந்தால் அதில் எலும்புக்கு சுகமாக இருக்குமா? நம்ம ஒரு வீட்டில் இருக்கோம், திடீர்னு யாருன்னே தெரியாது, நம்ம வீட்டில் வந்து உட்காந்து பக்கத்தில் காலையில் எழுந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் படுத்துட்டு இருக்காருன்னா எப்படி இருக்கும்? நம்ம வீட்டில் வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காருன்னா என்ன நினைப்பீங்க இல்லையா? தெரிஞ்சவங்க நம்ம சித்தி மாமா மாமியார் எல்லாம் வந்தால், ஓ அவன் எப்போ வந்தீங்க, நான் தெரியவே இல்லையே, நான் தூங்கி இருந்தேனே அப்படின்னு இருப்பீங்க. யாருன்னே தெரியல, திடீர்னு ஒரு ஆள் வந்து நம்ம சமையல் அறையில் வந்து ஆம்லெட் போட்டுன்னு இருந்தாங்கன்னா என்ன நினைப்பீங்க? நம்ம வீடு அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னு அர்த்தம் இல்லையா? நமக்கு வந்து அப்போ பாதுகாப்பு வளையம் நமக்கு இல்லைன்னு அர்த்தம். ஸோ எலும்பு தன்னுடைய பாதுகாப்பு வளையத்தை இழந்து மற்ற இடத்தில் வரக்கூடிய புற்றுநோயை தன்னிடத்தில் தஞ்சமடைய ஓகேன்னு சொல்லுது. ஏன்னா பாதுகாப்பு இல்லை, ப்ளஸ் அந்த புற்றுநோய் அதை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து மெட்டாஸ்டேசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி மெட்டாஸ்டேசிஸ் நடந்ததுன்னா அந்த எலும்பு முறிவு அப்படிங்கிற ஒரு எண்டு பாயிண்ட்டுக்கு போய் ரீச் ஆகும். அது பேர் தான் பெத்தலாஜிக்கல் ஃப்ராக்சர். ஸோ இப்போ நீங்கள் 2 ஃப்ராக்சரை தான் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. ஒன்று ட்ரொமாட்டிக், கீழே விழுறதுனால எலும்பு முறிதல். அடுத்து ஒரு இடத்துல எலும்பு இருக்க வேண்டிய இடத்துல வேற ஒரு உறுப்பு வந்து ஆக்கிரமிப்பு வர்றதுனால அது வந்து எலும்பு முறிதல் ஏற்படுதுன்னா அது பேர் பெத்தலாஜிக்கல் ஃப்ராக்சர். அடுத்து டிஸ்பிளேஸ்டு ஃப்ராக்சர், அன்டிஸ்பிளேஸ்டு ஃப்ராக்சர். ஒரு இடத்துல எலும்பு உடஞ்சி துண்டாக வீசியப்பட்டால் அது வந்து டிஸ்பிளேஸ்டு, துண்டாக வீசலை அப்படியே இருக்குது அப்படின்னா அது வந்து அன்டிஸ்பிளேஸ்டு ஃப்ராக்சர். சிம்பிள் ஃப்ராக்சர்னால் எலும்பு உடஞ்சி அது அந்த தோலுக்குள்ளவே இருந்ததுன்னா அது பேர் சிம்பிள் ஃப்ராக்சர். உடஞ்சி எலும்பெல்லாம் தெரிஞ்சது சார், ரோட்டில் விழுந்ததில் கை எலும்பு முட்டியெல்லாம் வெளியே வந்துருச்சு அப்படின்னாக்கா அது வந்து காம்பவுண்டு ஃப்ராக்சர் ஆர் ஓப்பன் ஃப்ராக்சர். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா கிளாசிஃபிகேஷன், பெயரிடுதல். ஒரு ஃப்ராக்சருன்னு பார்த்துட்டா நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல இப்போ டெலிமெடிசன் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல ஒருத்தர் சொல்லும்போது அவங்க சொல்கிறது நமக்கு புரியணும், நம்ம சொல்கிறது அவங்களுக்கு புரியணும். ஸோ ஃப்ராக்சர் பார்த்தீங்களே, இது என்ன ஃப்ராக்சர் சிஸ்டர் அப்படின்னு கேட்டால் இது வந்து ஒரு ட்ரொமாட்டிக் ஃப்ராக்சர் தான். தாத்தா வந்து பாத்ரூம் போகும்போது கீழே விழுந்துட்டு இருக்காரு, மேஜர் தடுக்கி கீழே விழுந்துட்டாரு. ஓகே, அது வந்து டிஸ்பிளேஸ்டா அன்டிஸ்பிளேஸ்டான்னு கேட்டால் டிஸ்பிளேஸ்டு ஃப்ராக்சர் தான். ஏன்னா கால் வந்து நகர்ந்துருக்கு, வெளியே சுற்றி இருக்குது, ஸோ முறிவு ஏற்பட்ட மாதிரி தான் தெரியுது. ஸோ அந்த பேஷண்ட் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் போகும்போது ஏதோ எடுக்க போனார், தடுக்கி விழுந்துட்டார். அப்போ வந்து இது வந்து ஒரு ட்ரமாட்டிக் ஃப்ராக்சர் தான், ஒரு ட்ராமா இருக்குது. ஃப்ராக்சர் ஆகி எலும்பு நகர்ந்துருக்கா அப்படின்னு கேட்டால் ஆமாம் நகர்ந்துருக்கு, அப்போ டிஸ்பிளேஸ்டு ஃப்ராக்சர். சிம்பிளாக காம்பவுண்டான்னு கேட்டால் எலும்பு உடஞ்சி வெளியே தெரியுதா? இல்லை, அப்போனா அது சிம்பிள் ஃப்ராக்சர். சில சாலை விபத்துகளில் எலும்பு உடஞ்சி வெளியே பீச்சுக்கு நிற்கும், அப்போது அது வந்து
காம்பவுண்ட் ஃப்ராக்சர். ஸோ ஒரு ஃப்ராக்சரை டிஸ்கிரைப் பண்ணணும்னா இந்த 3 டேர்ம்ஸும் இம்பார்ட்டண்ட். ட்ராமாவா, பெத்தலாஜிக்கலா, டிஸ்பிளேஸ்டா, அன்டிஸ்பிளேஸ்டா, சிம்பிளா, காம்பவுண்டா. ஸோ கான்ஷியஸ் ஓரியன்ட் ஹைட்ரேட்டட்னு சொல்கிற மாதிரி ஒரு முறிவை இந்த 3 வார்த்தைகள் மூலமாக விவரிக்க வேண்டும். என்னென்ன? ட்ராமாவா, பெத்தலாஜியா, டிஸ்பிளேஸ்டா, அன்டிஸ்பிளேஸ்டா, அதுக்கப்புறம் சிம்பிளா, காம்பவுண்டா அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஸோ பேசிஸ் ஆஃப் தி பேட்டர்னில் சொல்கிறாங்க. ட்ரான்ஸ்வர்ஸ் ஃப்ராக்சர்னா குறுக்கால உடஞ்சிருக்கா, நெடுக்கில் உடஞ்சிருக்கா, ஸ்பைரல் உடஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. இதை பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரான்ஸ்வர்ஸ் ஃப்ராக்சர், எலும்பு நடுவில் உடஞ்சிருக்கு. இது ஆப்ளிக்னா குறுக்கால, ஸ்பைரல்னா அப்படியே சுழற்றி உடஞ்சிருக்கு. கம்யூனிட்டட்னா சுக்குநூறாக உடையிறத தான் கம்யூனிட்டட் அப்படின்றோம். செக்மெண்டெல்லாம் ஒரு எலும்பு 2 துண்டா 3 துண்டா உடஞ்சதுன்னு சொல்லுவாங்கள்ல, உடஞ்சி கையெல்லாம் 3 துண்டா உடஞ்சி ராடெல்லாம் வச்சுருக்கேன். பேஷண்ட் மட்டும் அதை நான் நிறைய தடவை ஓபியில் பார்த்துருக்கேன். ரொம்ப பெருமையாக, இன்ட்ரெஸ்டடாக, ஆசையாக, ஆரவாரமாக நின்று நிதானமாக சொல்லுவாங்க. தனக்கு ஃப்ராக்சர் ஆனதை 5 வருஷம் முன்னாடி நடந்ததை சொல்லுவாங்க. இந்த மாதிரி ராடு வச்சுருக்கு சார், துண்டாக உடஞ்சிது. எப்போவுமே தனக்கு ஏற்பட்ட விபத்தை மிகுதிப்படுத்தி சொல்கிறது தான் பேஷண்டோட தன்மைன்னு கிடையாது, யாரோட தன்மையும். லேசாக விழுந்திருப்பீங்க, தலைவலினும், அப்படியே கண்ணெல்லாம் கசிக்கு தலைவலி வலிக்குது சார் அப்படின்னு ஒரு ஓவர். அது வந்து மனித இயல்பு. அடுத்தவங்களை அன்பையும் அரவணைப்பையும் நம்ம எதிர்பார்க்குறது இயல்பு. பட் இருந்தாலும் அதை நம்ம சிம்பிளாக என்ன நடந்ததுன்னு நம்ம கேஷீட்டில் எழுதிக்க தெரியணும். அப்போ தான் அடுத்த டியூட்டியில் வரவங்களுக்கு தகவல் பரிமாற்றம் நடக்கும். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்சர் பேஸ்ட் ஆன் பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சில ஃப்ராக்சருக்கெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் பேர்லாம் இருக்குது. அந்த ஃப்ராக்சரில் எல்லாமே தெரிஞ்சுக்கலனாலும் சில 1-2 ஃப்ராக்சர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. கோலிஸ் ஃப்ராக்சர் அப்படின்னா என்னென்னா, கோழினா ஆடு மாடு கோழி, அந்த கோழி இல்லை, அவர் தான் கண்டுபிடிச்சிக்கிறாரு. கோலிஸ் ஃப்ராக்சர் அப்படின்னா பெரும்பாலான காமனஸ்ட் ஃப்ராக்சர். விழும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? கையை ஊனுவோம். கையை ஊனும்போது மணிக்கட்டு உடஞ்சிடும். அதுக்கு பேர் தான் வந்து கோலிஸ் ஃப்ராக்சர். அதில் மணிக்கட்டு மேலாப்பில் உடந்தா கோலிஸு, கீழாப்பில் உடந்தா அது சில சமயம் இப்படி ஊனுனா அது கோலிஸ், இப்படி ஊனுனா அது பேர் ஸ்மித்ஸ் ஃப்ராக்சர். ஸோ இது காமனஸ்ட் ஃப்ராக்சர் இல்லையா? நம்ம ஏதாவது போனாலே என்ன பண்ணுவோம்? நம்ம கீழே தான் விழுவோம். 2 வீலர்லேருந்து விழுந்தால் கூட விழுவோம். சில பேர் வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க அவங்க வெயிட் தாங்க முடியாமல் அந்த மணிக்கட்டு உடஞ்சிரும். ஸோ இப்படி சாதாரணமாக விழுந்தால் அது பேர் கோலிஸ், இப்படி விழுந்தால் அது பேர் ஸ்மித் ஃப்ராக்சர். இன்னொரு ஃப்ராக்சரையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, க்ரீன் ஸ்டிக் ஃப்ராக்சர். க்ரீன் ஸ்டிக் ஃப்ராக்சர் என்னென்னா, சிறு குழந்தைகளில் எலும்பு துண்டாக போவதில்லை. 5 விளையாதது விளையாது, அதனால் 5 வளையும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ 5 வயசு, 6 வயசு, 7 வயசு, 8 வயசுக்குள்ளே ஒரு 3-4 வயசு விழும்போது எலும்பு முறிவு ஏற்படுவதில்லை. அந்த எலும்பு என்ன ஆகுது? அப்படியே வளைஞ்சு கொடுக்கும். ஸோ க்ரீன் ஸ்டிக் ஃப்ராக்சர் எப்படி இருக்குன்னா, ஒரு எலும்பு இப்போ நம்ம காமனாக ஃப்ராக்சர் ஆகும்போது என்ன ஆகுது? இந்த மாதிரி முறிவு ஏற்படுது. க்ரீன் ஸ்டிக் ஃப்ராக்சர் அப்படி முடிவு ஏற்படாது. ஒரு பக்கம் சேர்ந்துருக்கும், ஒரு பக்கம் மட்டும் உடஞ்சிருக்கும். ஏன்னா நீங்கள் இந்த சில சமயம் முத்தலான வெண்டைக்காய் உடச்சி பாருங்கள். வெண்டைக்காய் முத்தலா இல்லையான்னு பார்க்குறதுக்கு மனம் உடச்சி பார்ப்பாங்க இல்லையா? முத்தலா இல்லைன்னா டக்குன்னு உடச்சிக்கும். கொஞ்சம் முத்தலா இருந்தால் என்னாவும் உடையாது, ஆனால் வளைஞ்சு கொடுக்கும். அதே மாதிரி முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்ததுன்னா பட்டுன்னு உடைப்பாங்க. அதே மாதிரி கரும்பு உடைக்கும் போது, தொடையில் வச்சு உடைக்கும் போது என்ன ஆகும்? ஒரு பக்கம் உடையும், இன்னொரு பக்கம் இப்படி நாராக கிழிப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி தான் க்ரீன் ஸ்டிக் ஃப்ராக்சர்னால் அந்த எலும்பு வளையும் போது ஒரு பக்கம் மட்டும் உடையும், கீழே வளையாது. இது எந்த மாதிரி இடத்துல பார்ப்போம்னா குழந்தைகளில் நம்ம பார்க்கலாம். ஸோ 3 ஃப்ராக்சர் காமனாக பார்க்கக்கூடிய 3 ஃப்ராக்சர் பேர் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒன்று கோலிஸ், ஸ்மித், க்ரீன் ஸ்டிக் ஃப்ராக்சர். இந்த 3 பற்றியும் உங்களுக்கு என்னென்ன அர்த்தம் புரிஞ்சுது அப்படிங்கிறத நீங்கள் எழுதிக்கணும். சரி, முறிவை பற்றியெல்லாம் நீங்கள் சொன்னீங்க. இப்போது பூட்டு விலகி போகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? பூட்டு இறங்கிருச்சு, பூட்டு விலகிருச்சு, பூட்டு முழுசாக விலகிருச்சு அப்படின்னு. அதுக்கு ஒரு 3 வார்த்தையை உங்களுக்கு ஏன் இந்த இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறேன்னா, பேசிக்ஸ் தெரிஞ்சதுனா தான் நம்ம வந்து உள்ள டெப்த்தில் நம்ம போக முடியும். ஸோ அப்போ இந்த பேசிக் என்ன அப்படின்னா, ஒரு ஜாயிண்ட்டு நார்மலாக இது போல் இருக்கும். அந்த ஜாயிண்ட்டு முழுமையாக நகர்ந்தால் அது பேர் டிஸ்லொகேஷன், பகுதியாக நகர்ந்தால் அது பேர் சப்லக்ஸேஷன். ஸோ 3 வார்த்தையை நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கணும். நார்மல் ஜாயிண்ட்டு, சப்லக்ஸேஷன், டிஸ்லொகேஷன். டிஸ்லொகேஷன் அப்படின்னா எலும்பு முற்றிலுமாக அந்த பூட்டு நகர்ந்து போகிறது. பகுதியாக நகர்ந்து பகுதி இருந்தால் அது பேர்
அதுக்கப்புறம் ஃபிகர் 1.2 பேஜ் நம்பர் 2, அதுக்கப்புறம் ஃபிகர் 1.1 அப்படி எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 3 1 2 3 4 5 6 இந்த 6 டெர்மினாலஜிஸும் எழுதிக்கோங்க. அதாவது ட்ராமாட்டிக்னா என்ன, பத்தாலஜிக்கனா நான் இதில் உள்ள வரிகள் எழுத வேண்டாம். இதில் உள்ள வரிகள் இல்லாமல் இப்போ வகுப்பில் என்ன எடுக்கப்பட்டதோ அதை புரிஞ்சு நீங்கள் எழுதுங்க. தலைப்பு மட்டும் இதை போட்டுக்குங்க. உள்ளே வந்து உங்கள் சொந்த வரிகளாக தான் இருக்கணும். பேஜ் பேஜாக எழுத வேண்டாம், சுருக்கமாக எழுதுனா போதும். அதில் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்றதை மட்டும் எழுதுங்க. ஸோ அசைன்மெண்ட் இருக்கேன்னு சொல்லி இன்னும் இவ்வளோ இருக்கா. நான் ஸ்கூல்லலாம் படிக்கும்போது பார்ப்பேன், அசைன்மெண்ட் எழுதுகிற வரைக்கும் இப்படி பார்த்துக்கினே எழுதுவோம். ஐயோ இன்னும் இவ்வளோ இருக்கா, இன்னும் இவ்வளோ இருக்கா, அப்படி பார்த்துக்கிட்டே எழுதுவோம். அந்த மாதிரி எழுத வேண்டாம். இனிமேல் நம்ம அசைன்மெண்ட்டோட மாடலை மாற்றுவோம். தலைப்பை மட்டும்தான் இதுலேருந்து எடுக்க போகிறோம். அதுலேருந்து என்ன புரிஞ்சுதுங்கிறத நம்ம பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஆஸ்டியோபீனியா ஆஸ்டியோபோரோசிஸ் பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அதை பற்றி எழுதிக்கோங்க. அப்புறம் கோலிஸ் ஃப்ராக்சர், ஸ்மித் ஃப்ராக்சரு, அதுக்கு முடிஞ்சால் நீங்கள் பிரம்மாண்டமாக படம் வரைஞ்சி காட்டுங்க. கோலிஸ் ஃப்ராக்சரில் கை எப்படி ஊன்றாங்க, ஸ்மித் ஃப்ராக்சரில் கை எப்படி விழுகிறாங்க. சின்ன குழந்தையில ஒரு உதாரணம், அங்கே வந்து ஒரு முருங்கைக்காவையோ உடைக்கிற மாதிரியோ இல்லை கரும்பை உடைக்கிற மாதிரியோ இல்லை வந்து ஒரு வெண்டைக்காயை உடைக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு டயக்ராமையும் உங்களோட கற்பனை திறன் வச்சு நீங்கள் அதில் வரைஞ்சி காட்டுங்க. சரி, இப்போ வந்து இந்த சாப்டரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாட்டமி ஆஃப் போன் அண்ட் ஃப்ராக்சர் ஹீலிங். ஒரு போனோட அனாட்டமியும், போனுக்குன்னு தலைவால் இருக்கும் இல்லையா, போன் நம்ம நிறைய பேர் போனை சொல்கிறோம், ஃபீமரு, கிளாவிக்கலு, இந்த மாதிரி ஹியூமரஸு, ரேடியஸு, அல்னா, டிபியா, ஃபிபுலா, அந்த ஒரு எலும்புன்னு எடுத்துக்கிட்டால் அதில் தலை, வால், உடம்பு, பாடின்னு இருக்கும் இல்லையா, அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ டீட்டெயிலாக இந்த டயக்ராமை பாருங்கள் நல்லா உன்னிப்பாக. ஸோ ஒரு போனுன்னு வச்சுக்கோங்க. இது பார்த்தா எந்த போன் மாதிரி தெரியுது சொல்லுங்கள் பார்க்கலாம். இது வந்து ஒரு ஃபீமர் போன் தான். ஸோ எந்த ஃபீமர் போன், ரைட்டா லெஃப்டாங்கிறது கேள்வி. ஸோ இது வந்து அகைன் ஒரு லெஃப்ட் ஃபீமர் போன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து நம்ம இந்த டயக்ராமில் பார்த்துட்டு இருக்கிறது, இது ஹெட் ஆஃப் தி ஃபீமர், இது எண்டு பாயிண்ட்டு. இப்போ இது இந்த ஃபீமரோட பார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழேயும் இருக்கிறது எபிஃபைசஸ். நல்லா கவனிங்க, உன்னிப்பாக கவனிங்க. மேலே அதை ஹெட் இருக்கிற பகுதியும் கீழே காண்டாயில், ஃபெமோரல் காண்டாயில் இருக்கிற பக்கமும் எபிஃபைசஸ்ன்னு சொல்கிறோம். மத்தி பகுதியை டயாஃபைசஸ்ன்னு சொல்கிறோம். டயாஃபைசஸ்க்கும் எபிஃபைசஸ்க்கும் நடுவில் மெட்டாஃபைசஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 2 மெட்டாஃபைசஸ், 2 எபிஃபைசஸ், ஒரு டயாஃபைசஸ் இல்லையா. என்ன அர்த்தம் இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு சின்ன குழந்தையோட எலும்பை எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா இதுக்கு புரியும். ஏன்னா தலை 2 பக்கம் கரெக்டாக இருக்கும், இந்த டயாஃபைசஸ் மட்டும் வளர்ந்துக்கிட்டே போகும். கடைசியில் மெட்டாஃபைசஸ் எபிஃபைசஸோட போய் ஃபியூஸ் ஆகிடும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, 21 வயசு வரைக்கும் தான் ஹைட் ஆக முடியும், அதுக்கப்புறம் ஹைட் ஆக முடியாது. ஸோ ஏதாவது கிப்பிங் பண்ணுறதா இருந்தால் 21 வயசுக்குள்ளே தான் நம்ம ஹைட் ஆக முடியும் அப்படிங்கிறது ஸ்கூலில் பரவலாக பேசுகிறத கேட்டிருக்கீங்களா? அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு எலும்பு 18லேருந்து 21 வயசு வரைக்கும் தான் வளரும் அப்படிங்கிறது தான் பொருள். வளரும் அப்படின்னா எப்படி, அது என்ன செடியாக கொடியாக வளர்கிறதுக்கு ஊட்டச்சத்து மூலிமா வளருது. என்ன வளருது அப்படின்னா, இருக்கிற எலும்பு நீட்டமாக இழுக்கப்படுது, ஜவ் மாதிரி இழுக்கப்படுது. எந்த பக்கம் இழுக்கப்படுதுன்னா, எபிஃபைசஸ் அப்படியே தான் இருக்கும், டயாஃபைசஸ் தான் இழுக்கப்படும். டயாஃபைசஸ் எபிஃபைசஸோட மெட்டாஃபைசஸ் அப்படிங்கிற ஒரு லிங்க் எடுத்து போய் அட்டாச் ஆகிக்கும். ஸோ டயாஃபைசஸ் அப்படியே ஜவ் மாதிரி இழுத்து அங்கே இருக்கிற மெட்டாஃபைசஸை பிடிச்சி அப்படி போய் எபிஃபைசஸை போய் ஹோல்ட் பண்ணும். அதுதான் மெத்தடு. ஸோ இதை மட்டும் நம்ம ரீட் பண்ணலாம் பாருங்கள். இன் சில்ட்ரன் எ டிப்பிக்கல் லாங் போன் சச் as humerus has 2 ends, epiphysis, and an intermediate portion of the shaft called diaphysis. The part of the shaft which adjoins an epiphysis is called the metaphysis. ஸோ டயாஃபைசஸை எது எபிஃபைசஸோட இணைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மெட்டாஃபைசஸ். This is called the epiphyseal plate. At maturity the epiphysis, at maturity na என்ன அர்த்தம், முதிர்ச்சி அடைகிற காலகட்டத்தில் எபிஃபைசிஸ் ஃபியூசஸ் வித் த மெட்டாஃபைசிஸ் and the epiphysis plate is replaced with the bone and the articular ends of the epiphysis are covered with articular cartilage. அப்புறம் அது வந்து அப்படியே ஃபுல்லாக எலும்பாக முடியுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது டயாஃபைசஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்கப்பட்டு மெட்டாஃபைசஸோட துணையோட எபிஃபைசஸில் போய் முடியுது. ஸோ அதனால தான் நீங்கள் சின்ன குழந்தையோட எக்ஸ்ரே எடுத்திங்கன்னா, லாங் போனோட எக்ஸ்ரே எடுத்திங்கன்னா அங்கங்கே ஃப்ராக்சர் இருக்கிற மாதிரி தெரியும்.
அதை நீங்கள் ஒரு சின்ன குழந்தையோட எக்ஸ்ரே எடுத்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இதில் இருந்ததுன்னா நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம இந்த எண்டோட போயிட்டு ஒரு போன் எதால் செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேண்டம்லி அரேஞ்ச் செல்ஸ் அண்ட் கொலாஜன்ஸ். இதில் இந்த செல்லோட பேர் என்ன அப்படின்னா ஆஸ்டியான் அப்படின்னு பேர், அல்லது ஆஸ்டியோசைட்டுன்னு சொல்லலாம். ஸோ என்ன பேர்? ஆஸ்டியான் அல்லது ஆஸ்டியோசைட்டு. இது வந்து சில நேரம் ஒரு கடினமான எலும்பாக இருக்கலாம், அது பேர் கார்டிகல் போன். அல்லது நொறுக்குன்னு சில எலும்பாக இருக்கும், அது கேன்சலஸ் போன். ஸோ நான்வெஜ் சாப்பிடக்கூடியவங்க நீங்கள் பார்ப்பீங்க சில எலும்பை கடித்து நொறுக்க முடியும். உதாரணம், அந்த நல்லி பீஸோட மேல் தலைப்பகுதியை நொறுக்க முடியும், மாவாக வந்துடும். அது பேர் வந்து என்ன போன் அப்படின்னா கேன்சலஸ் போன். கடித்து துப்புனீங்கன்னா அப்படியே கருப்பாக சிமெண்ட் கலரில் வந்து விடும், பார்த்துருப்பீங்க. ஒரு சில பேர் கடித்து துப்புவாங்க. ஆனால் நீட்டமாக மூங்கில் மாதிரி இருக்கிற எலும்பு அப்படி கடித்து துப்ப முடியாது. நினைவு இருக்கா நல்லி எலும்பில்? அது பேர் கார்டிகல் போன். ஸோ ஒவ்வொரு அந்த இப்போ நீங்கள் சாப்பிட்ற அந்த நல்லி எலும்பை சிந்திச்சு பாருங்கள், தலைப்பகுதியை கடிக்கிறோம் இல்லையா, அது பேர் எபிஃபைசிஸ். அதை கனெக்ட் பண்ணுற இடம் மெட்டாஃபைசிஸ். நீட்டமான எலும்பு உள்ளே வந்து இப்படி பார்த்தா அப்படி தெரியும், பார்த்துருப்பீங்களா? உள்ளேருந்து நல்லி மஜ்ஜையை நீங்கள் நம்ம ரொம்ப ஃபேமஸாக ராஜ்கிரண் அப்படியே படத்தில் சாப்பிடுவார், நல்லியெல்லாம் இப்படி கடித்து சாப்பிடுவார். அதில் பார்த்தீங்கன்னா அந்த நல்லி உள்ள மஜ்ஜை இருக்குது இல்லை, போன் மேரோ அப்படின்னு இங்கிலீஷில். அந்த போன் மேரோ இருக்கிற அந்த பகுதி எலும்பு பேர் என்ன? கார்டிகல் போன். கார்டிகல் போன். கேன்சலஸ் அப்படின்னா மேலே இருக்கிற அந்த சாஃப்டாக இருக்கிற போன், ஹார்டாக இருக்கிற போன் பேர் கார்டிகல் போன் அப்படின்னு பேர். அப்புறம் சில பேர் இந்த ஒல்லியாக இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் வெயிட் கூட இருந்தால் சொல்லுவாங்க எல்லாமே போன் வெயிட் சார், ரொம்ப பெருமையாக அடிக்கடி சொல்லிப்பாங்க. ஒல்லியாக இருந்தாலும் நல்லா வெயிட்டாக இருக்கிறாங்க, என்னென்னா எல்லாமே போன் வெயிட்டுங்க, எல்லாமே போன் வெயிட்டு, உள்ள சதை எதுவும் இல்லை. ஓகே, அந்த போன் வெயிட்டுன்னு சொல்கிறவங்க பேச்சில் ஒரு சின்ன செருக்கு இருக்கும். அவங்க சொல்லுவாங்க எல்லாமே போன் வெயிட் சார் அப்படின்வாங்க. அந்த போன் வெயிட் எப்படி வருதுங்கிறத பார்ப்போம். அப்படின்னா எதுவும் கிடையாது. போன் வெயிட்டு, சதை வெயிட்டு அப்படிலாம் எந்த வெயிட்டும் இல்லை. அந்த உடம்புக்கு என்ன வெயிட் இருக்கணுமோ அந்த எலும்பு அவ்வளோ வெயிட்டை தான் எடுத்துக்கும். அடிஷ்னலாக சாப்பிட்டா தொப்பையும் தொந்தியுமாக இருக்கிற வெயிட்டு தான் எக்ஸ்ட்ரா வெயிட்டு. 60 கிலோ ஆள், ஒரு 18 வயசு ஆள் எவ்வளோ எலும்பு வெயிட் இருக்கணுமோ அந்த வெயிட்டு 50 கிலோ இருந்தாலும் அப்படி தான் இருக்கும். 80 கிலோ இருந்தாலும் போன் வெயிட் அதுவாக தான் இருக்கும். ஆனால் 80 கிலோ இருக்கிற ஆளுக்கு தொப்பையும் தொந்தியுமாக இருந்தால் அதோடைய வெயிட்டு கூடுதலாக இருக்கும். அதுதான் வெயிட், எக்ஸ்ட்ரா வெயிட். ஸோ போன்லாம் தனியாக வெயிட்லாம் ஸ்பெஷல் வெயிட்லாம் எதுவும் கிடையாது. ஸோ அது வந்து சும்மா ஒரு லூஸ் வேர்டு தான், அது புரிஞ்சுக்கிறது. ஸோ இந்த போன் எதால் செய்யப்பட்டது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹைட்ராக்சி அப்படைட் Ca10PO460H2. ஸோ கால்சியம் ஃபாஸ்பேட், ஹைட்ராக்சி கால்சியம் ஃபாஸ்பேட் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதை ஃபார்முலா கூட மேலே எழுதியிருக்கேன். நான் கிளாஸ் அப்போது நான் ஃபைனல் இயர் படிக்கும்போது அதை பற்றி எழுதி அந்த ஃபார்முலா போட்டிருக்காங்க, Ca10. ஸோ போனோட கெமிக்கல் ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 மார்க் கொஸ்டினில் கேட்டாங்கன்னா அதை நம்ம சொல்லும். ஸோ போனோட பகுதி என்னென்னா ஆஸ்டியோபிளாஸ்ட், ஆஸ்டியோசைட், ஆஸ்டியோகிளாஸ்ட், இதை பற்றிலாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ போனில் இந்த 3 செல்லுமே இருக்குமா, போனில் 3 செல்லுமே இருக்குமா, ஆஸ்டியோசைட்டு, ஆஸ்டியோபிளாஸ்ட்டு, ஆஸ்டியோகிளாஸ்ட்டு. ஆஸ்டியோசைட்டுங்கிறது வந்து நிரந்தர உறுப்பினர். ஆஸ்டியோகிளாஸ்ட் அப்படின்னா எலும்பு என்ன ஆகும்னா டெய்லி நான் எப்படி நான் சொல்லுவேன், ரத்தம் ஒரே ரத்தம் உள்ள நம்ம பிறந்துக்க போது இருந்த ரத்தம் அப்படியே இருக்கிறது இல்லை, தினம் ரத்தம் அழியுது, தினம் ரத்தம் பிறக்குது சொல்லியிருக்கேன். ரெட் பிளட் செல்ஸ் வந்து 90 to 120 டேஸ் தான் உயிரோடு இருக்கும். அது வந்து ஸ்ப்ளீன், மண்ணீரல் அப்படிங்கிற சுடுகாடில் தினம் இறக்குது. புதுமையான நல்லி மஜ்ஜையில் போன் மேரோவில் வந்து சிகப்பணுக்குகள் பிறக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம உடம்பு புதுப்பிக்கிறது. என்ன புதுப்பிக்கலைன்னா நம்மளோட சிந்தனை தான் புதுப்பிக்கிறது இல்லை. பழைய சிந்தனையே, பழைய ராஜாங்கத்தையே நம்ம பஞ்சாங்கத்தையே பாடிக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த எலும்பு எப்படி தன்னை புதுப்பித்துக் கொள்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 வகையான செல் இருக்குது. ஆஸ்டியோசைட்டு, ஆஸ்டியோபிளாஸ்ட்டு, ஆஸ்டியோகிளாஸ்ட்டு. பிளாஸ்ட்டு, கிளாஸ்ட்டு, சைட்டு. ஸோ ஞாபகம் வச்சுக்கலாம். சைட் அடிக்கும்போது என்ன ஆகும், பிளாஸ்ட் ஆகும். அப்புறம் என்ன ஆகும், கிளாஸ்ட் ஆகும், முறிஞ்சிடும். ஒரு புரிகிறதுக்காக ஒரு அப்படி சொன்னால் தானே டக்குன்னு புரியுது. டக்குன்னு பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு ஈர்ப்பு, அப்புறம் பிரிவு அப்படிங்கிற மாதிரி இருக்கிற பட்சத்தில் ஸோ ஆஸ்டியோசைட்டு சும்மா புரிகிறதுக்காக சொல்கிறேன், அது அர்த்தம் கிடையாது. ஆஸ்டியோசைட் வந்து போனில் இருக்கிற செல்லு. அது முதல்ல வளர்கிறதுக்கு என்ன தேவை, ஆஸ்டியோபிளாஸ்ட்டு. அப்புறம் என்ன ஆகுது, பழைய போன் செல்லாம் இல்லை வயசாயிடுச்சு நீ கிளம்பு காற்று வரட்டும் அப்படின்னு சொல்லும்போது ஆஸ்டியோகிளாஸ்ட் என்ன பண்ணுது, பிளாஸ்ட் எல்லாம்
அழிச்சிட்டு இறந்து போயிடுது. ஸோ புது ஆஸ்டியோசைட் திரும்பி உற்பத்தி ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரீமாடலிங் தினம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம பிறக்கும்போது இருந்த எலும்பு, நம்ம 10ஆம் கிளாஸில் படிக்கும்போது இருந்த எலும்பு இருக்கிறது இல்லை, எலும்பு தினம் புதுப்பிக்கப்படுகிறது அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இறுதியாக ஃப்ராக்சர் எப்படி ஹீல் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதை யார் இதை விவரித்து எழுதியிருக்காங்கன்னா 1989 ஃப்ராஸ்ட் அப்படிங்கிறவர் இதை விவரிக்கிறாரு. இது 5 ஸ்டேஜுங்கிறாரு. ஸ்டேஜ் ஆஃப் ஹெமட்டோமா, ஸ்டேஜ் ஆஃப் கிரானுலேஷன் டிஷ்யூ. கிரானுலேஷன் டிஷ்யூனா என்ன? நீங்கள் ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது சிகப்பாக வருது, நான் கூட சொல்லுவேன் சிஸ்டர் கிரானுலேஷன் வந்துதான்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த சிகப்பாக வளரக்கூடிய சதை, வளரக்கூடிய திசு எதுவாக இருந்தாலும் கிரானுலேஷன் சொல்கிறோம். கேலஸ்னா என்ன, ரீமாடலிங்னா என்ன, மாடலிங்னா என்ன அப்படின்னு கேட்போம். மாடல் அப்படின்ன உடனே நீங்கள் ஐஸ்வர்யா அக்காவை சொல்லக்கூடாது. மாடல் அப்படின்னா என்ன? எடுத்துக்காட்டு. மாடல், ரோல் மாடல். ஹூ இஸ் யுவர் ரோல் மாடல்? அப்துல் கலாம் ஐயா தான் எங்கள் ரோல் மாடல், எங்கள் அப்பா தான் எனக்கு ரோல் மாடல், எங்கள் ஆசிரியர் தான் எங்களுக்கு ரோல் மாடல். மாடல்னா எடுத்துக்காட்டு, வழிகாட்டி அப்படின்னு அர்த்தம். மாடல்னா அழகிகள் அப்படின்னு இன்னொரு பொருளும் இருக்குது. பட் பொதுவாக மாடல் அப்படின்னா என்ன? எடுத்துக்காட்டு, வழிகாட்டுதல். ஸோ இதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு எலும்பு உடஞ்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னா, அந்த எலும்பு முறிவு ஏற்பட்டு அந்த இடத்துல ரத்தம் கசிஞ்சிடுது. எலும்பு முறிஞ்ச உடனே என்ன ஆகும்? அந்த இடத்துலேருந்து ரத்தம் கட்டிடும். எலும்பு முறியலனாலும் ரத்தம் கட்டும். ஏன்னா தசைகள்லேருந்து ரத்தம் கசிஞ்சதுன்னா அதனால தான் சில பேஷண்ட் சொல்லுவாங்க எல்லாமே உள்காயம் சார். என்னப்பா எங்கப்பா உங்கள் ஒய்ஃப் நேற்று அடித்தாங்களே, எங்கே அடித்தாங்க, எங்கே இல்லை எல்லாம் உள்காயம் சார் அப்படின்வாங்க. சில பேர் மண்டே அடித்து உடச்சிட்டார் சார் எங்கள் வீட்டுக்காரு, பாட்டில் எடுத்து தலையில் தையல் போட மண்டை உடைக்கப்பட்டதுன்னு பார்த்துருப்பீங்க. அவசர பிரிவில் தலைக்கு ஸ்கேல்பில் நம்ம சூச்சரிங் போடலாம் பார்ப்போம். ஸோ ரத்தம் வெளியே கசிஞ்சதுன்னா அது பேர் ஹெமரேஜு, உள்ளே இருந்ததுன்னா அது பேர் ஹெமட்டோமா. ஒரு புது வார்த்தையை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒன்று ஹெமரேஜு, இன்னொன்று ஸோ கசிஞ்சதுன்னா அது பேர் ஹெமரேஜு. கசியாமல் உள்ளேயே சேர்ந்து இருந்ததுன்னா அது பேர் என்ன? ஹெமட்டோமா. ரேஜ் அப்படின்னாலே கசிதல் அப்படின்னு அர்த்தம். ஓமா அப்படின்னாலே டியூமர் இல்லையா? ஓமான்னு நம்ம அங்கங்கே பார்ப்போம். ஆஸ்டியோசார்கோமா, மயோமா அப்படின்னு ஓமா அப்படின்னா டியூமர்னு பொருள். ஸோ ஹெமட்டோமா, ஹெமரேஜு. ஸோ ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டோன்னு என்ன ஆகுனா அந்த இடத்துல ரத்தம் கசிஞ்சியும். இதுதான் ஒரு எலும்புன்னு நினச்சிக்கோங்க. இந்த இடத்துல முறிவு ஏற்பட்டிருக்கு, ரத்தம் கசியுது, ஹெமட்டோமா ஃபார்ம் ஆகுது. அந்த இது 7 நாளுக்குள்ளேயே ரத்தம் கசிஞ்சிடுது. ஸோ ரத்தம் கசியலைன்னா என்ன ஆகும்? எலும்பு கூடாது. ஸோ ரத்த சோகை இருக்கிறவங்க, அனிமியக்காக இருக்கிறவங்களுக்கு லேட்டாக தான் எலும்பு கூடும், ஸ்லோவாக தான் எலும்பு கூடும். ஸோ உடம்புல ரத்தம் நல்லா இருந்ததுன்னா 12 கிராமுக்கு மேலே இருந்தால் தான் எலும்பும் நல்லா கூடும். ஸோ ரத்த சோகை இருந்தால் ஏகப்பட்ட பிரச்சனை, அது தனி கிளாஸு, இப்போ சொல்லி நான் டைம் வேஸ்ட் பண்ணல. ஸோ ஹெமட்டோமா ஃபஸ்ட்டு. ஹெமட்டோமாக்கு அப்புறம் 2லேருந்து 3 வாரத்தில் கிரானுலேஷன், அதை சுற்றி அதை பிடிச்சிக்கிறதுக்கு கிரானுலேஷன் வருது. கேலஸ் அப்படின்னா போன் ஆஸ்டியோசைட்ஸ் போய் உள்ளே டெபாசிட் ஆகிடுது. கேலஸ் இருந்தால் பத்தாது இல்லையா? கேலஸ் கொலக்கொலா டிஷ்யூ எதுக்குன்னா இங்கே தான் நீ ஈலிங் பண்ண போகிற ஒரு இடம் நம்ம கிழிஞ்சிச்சுன்னா நம்ம தையல் வச்சு தைக்கிறோம் இல்லையா? குறுக்காலையும் நெடுக்காலையும் மேலாலையும் கீழாலையும் தைக்கிறோம் இல்லையா? அது பேர் கிரானுலேஷன் டிஷ்யூ. அதுக்கப்புறம் அதை நம்ம டைட் பண்ணுறோம். கீழே ஒரு துணி வச்சு நம்ம ரஃப் அடிப்போம், பார்த்துருக்கீங்களா? துணி சட்டை கிழிஞ்சிருச்சுன்னா பின்னாடி ஒரு துணி, யார் இப்போ கிழிஞ்ச துணி போடுறாங்கன்னு எனக்கு ரொம்ப தெரியல. பட் கிழிஞ்ச துணியை போடும் பண்பாடு இருக்கிறவங்கள நம்ம உயர்த்தி கை தட்டலாம். ஏன்னா அவங்க மற்றவங்களோட பொருளை வேஸ்ட் பண்ணல. அந்த மாதிரி அந்த கிழிந்த துணியை கீழே ஒரு துணி வச்சு ரஃப் அடிக்கிறது மூலியமாக அந்த எலும்பு அடர்த்தி பெறுது. ஸோ அப்போ அந்த கிரானுலேஷனில் கொஞ்சம் போன்ஸ் தூவப்படுது, ஆஸ்டியோசைட் தூவப்பட்டு அந்த இடத்துல கேலஸ் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் ரீமாடலிங் ஆகுது. ரீமாடலிங் அப்படின்னா அப்படியே குண்டாக இருக்க முடியாது இல்லையா அந்த இடம்? அப்போ எலும்பு பழைய மாடலுக்கு வரணும். கேலஸ் ஃபார்மேஷனுக்கு 4லேருந்து 12 வாரம் ஆகுது. 4லேருந்து 12 வாரம்னா என்ன? 1லேருந்து 3 மாதம். ஸோ ஒரு எலும்பு கூடுறதுக்கு மினிமம் 1 மந்த் ஆகும், மேக்ஸிமம் 3 மந்த்ஸ் ஆகும். ஸோ வயது குறைந்தவங்க, குழந்தைங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா மாவு கட்டு ஒரு 4 வாரம் போட்டால் போதும். கொஞ்சம் வயது அதிகமாக இருக்கிறவங்களுக்கு 12 வாரம் போடணும், 3 மந்த்ஸ் போடணும். இப்போ சமீபத்தில் ஒரு குழந்தைக்கு நம்ம மாவு கட்டு போட்டதையும் ஒரே 4 வாரத்தில் நம்ம எடுத்ததும் நீங்கள் நினைவு வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரீமாடலிங் ஆகிறதுக்கு 1லேருந்து 2 வருஷம் ஆகும். கம்ப்ளீட்டாக நார்மல் ஆகிறதுக்கு பல வருடங்கள் ஆகும்.
பல வருடங்கள் ஆகும் முழுமையாக நார்மலாக இருக்குது. அதுக்காக தான் நீங்கள் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் விழுந்தது இந்த கை பாருங்கள் சார் நல்லா நார்மலாக தான் இருக்குது, இந்த கை கீழே உடஞ்ச கை அதான் அப்படி காட்டுவாங்க. இது ஃபுல்லாக வராது சார். பேஷண்ட்டை எப்போவுமே அவங்களோட பிரச்சனையை எடுத்து விவரிக்கிறதுல அவங்க தான் மன்னர்கள். ஸோ அவங்கள நம்ம தப்பு சொல்ல முடியாது, அவங்கள பிரச்சனை சொல்கிறதுக்கு தான் வராங்க. அதை நல்லா கவனமாக கேட்கணும். பட் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் நோட்ஸ், அதனால தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் ஹீலிங் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன, ரத்தம் கசிறது ஹெமட்டோமா, அடுத்து கிரானுலேஷன், தேர்டு வந்து கேலஸ், ஃபோர்த்து மாடலிங் ரீமாடலிங், ஃபிஃப்த்து வந்து மாடலிங். ரீமாடலிங்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, லாஸ்ட்டாக ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட், மாடல் வழிகாட்டுதல். ஸோ இந்த 5 ஸ்டேஜையும் நம்ம மறக்கக்கூடாது. ஸோ இன்னொருத்தனை எலும்பு முடிஞ்சோடனே ஃபஸ்ட்டு கசிஞ்ச உடனே லேசாக இருக்கிற டிஷ்யூ கொல டிஷ்யூலாம் வந்து சேர்த்து கிரானுலேஷன், தேர்டில் அதில் கொஞ்சம் போன்ஸ் தூவப்படுது கேலஸ், ஃபோர்த்து ரீமாடலிங், ஃபிஃப்த்து மாடலிங். ஸோ உங்களுடைய சார்ட்ஸ்லேயும் சரி உங்களுடைய அசைன்மெண்ட்லேயும் சரி டேபிள் 2.1 ஸ்டேஜஸ் ஆஃப் ஃப்ராக்சர் அண்ட் ஹீலிங் டயக்ராமோட அப்ராக்சிமேட் டைமோட இந்த எசென்ஷியல் ஃபீச்சர்ஸில் இருக்கிற வரிகளில் நீங்கள் இதில் தமிழாக்கத்திலே உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எழுதுங்க. இதை பார்த்து எழுத வேண்டாம், ஏன்னா இதில் பார்த்து எழுதுறது உங்களுக்கு அர்த்தம் வரலன்னு எனக்கு நல்லா புரியுது. நீங்கள் பார்த்து எழுதுறதுல டைம் வேஸ்ட் ஆகும். உங்களுக்கு என்ன புரிஞ்சுதோ அதை நீங்கள் கவனிங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு எலும்பு கூடாததுக்கு என்ன காரணம், எலும்பு கூடலை சரியாக கூடலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எலும்பு உடைஞ்சும் போது மினிமம் 4 வாரம் ஓய்வு கொடுக்கணும். ஸோ ஓய்வு கொடுக்கலனா எலும்பு சரியாக சேராது, ரொம்ப வயதானவங்களை சரியாக சேராது. அதுக்கப்புறம் ரொம்ப சுக்குநூறாக உடஞ்சாலும் சேர்ந்துடும், பட் ஒழுங்காக நல்லா ரெஸ்ட்டு கொடுத்தாலே நல்லா சேரும். ஊட்டச்சத்து குறைபாடு இருந்தாலும் சேராது, கால்சியம் ஊட்டச்சத்து இரும்பு ஊட்டச்சத்து குறைபாடு இருந்தாலும் சேராது. ஸோ இதோட நம்ம வந்து இனியோட கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்த வர வகுப்புகள் என்ன பார்ப்போம் அப்படிங்கிறத அடுத்த வகுப்புகளையே நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.